அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ஸ் வந்து மேலா இல்லை ஃபீமேலா அப்படின்றதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கும்போது, அவங்களோட டீத் வச்சு அவங்க வந்து மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சர்வே சொல்லியிருக்காங்க. மேல் ஹார்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40 டீத்ஸ் இருக்குமா, இதே ஃபீமேல் ஹார்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 36 டீத்ஸ் இருக்குமா. ஸோ டீத்தை வச்சே வந்து இவங்க வந்து மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. வாங்க பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் 7ஆம் தேதி 1வது மாதம் 2017ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கண்டிப்பாக அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்றுவிட்டு அன்றாட பணிகளுக்கு ஆரம்பிப்பது பல விதத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள். அவசியமில்லாத பயணத்தை மட்டும் சிறிது தவிர்த்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அனுகூலங்கள். உயரமான இடங்கள் மற்ற இடங்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானத்துடன் இருப்பது. அவசரகதி வேண்டவே வேண்டாம். பொறுமை கடலினும் பெரியது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கத்துக்குண்டான அமைப்பு. எடுத்த காரிய ஜெயம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவை அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நன்மை. வங்கி அட்டைகளே அவசியத்துக்கு இல்லாமல் பயன்படுத்தி கொண்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். டாம்பிகத்திற்காக செலவு செய்யாமல் இருப்பது ரிஷபத்திற்கு நன்மை தரும். சுபகாரிய அமைப்பு. மற்ற விஷயங்கள் ஏற்றங்கள். வெளிவட்டாரம் தொழில் அமைப்பில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பொறுமையாக இருங்கள். செலவினத்தில் மட்டும் ஒரு கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள். ஏதேனும் ஒரு வகையில் ஒரு லாபம் கிடைக்கும். பண விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. வராத பணங்கள் வருவதற்கும் வராத கடன்கள் வருவதற்கும் நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று முடிவுக்கு வந்து அதில் நல்ல ஏற்றமும் அனுகூலம் ஏற்படுவதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான அனுகூலமான செய்திகள் நல்ல விஷயங்கள் காணப்படும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது. வண்டி வாகனத்தில் புதிதாக வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்குண்டான முயற்சிகளை இறங்குவது கைகூடுவதற்குண்டான யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் காணப்பட்டாலும் கண்டிப்பாக தேக ஆரோக்கியம் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளின் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வாக்குவாதம் பண்ணுவது ஏதேனும் ஒரு வகையில் உபத்திரங்கள் ஏற்படும். ஏற்கனவே சட்ட சிக்கல் போன்ற விஷயத்தில் இருப்பவர்கள் இன்று அதில் மிக மிக கவனமாக இருப்பது உங்களுக்கு பல விதத்தில் யோகத்தை தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வெளிவட்டாரத்தில் காணப்படக்கூடிய அமைப்பை உடனடியாக சோம்பல் இல்லாமல் போய் பார்க்க வேண்டியவர்களை பார்த்து உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை முடித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஜவா ஜாமீன் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவுகளுடைய தேக ஆரோக்கியம் மிக முக்கியம். குடும்பத்தில் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் பெரிய கௌரவம் காணப்படக்கூடிய அமைப்பு. அதே சமயம் குடும்பத்தில் குழப்பங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக கவனமாக விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது பல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் பெரிய அளவுக்கு எனக்கு தெரியும் என்ற எண்ணம் இருப்பா பெரிய அளவு சிக்கல்களும் கஷ்டத்தையும் குருவால் ஏற்படுத்திவிடும். எனவே நிதானத்துடன் இருங்கள். விட்டு கொடுத்தல் மிக முக்கியம். உங்களுடைய எந்த புத்திசாலித்தனம் இருந்தாலும் இப்பொழுது நேரங்காரங்கள் சரியில்லை என்பதனால் அதையெல்லாம் மூட்டை கட்டி வைத்து விடுவது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். குறிப்பாக உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூறுவதை தயவுசெய்து சிரமம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்வது உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கவிடும். இல்லை என்றால் பெருமளவு சிக்கல்கள் உத்தியோகத்தில் தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்று தந்துவிடும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். சுபகாரிய அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான பிராப்தங்கள் எல்லாம் மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான யோக பலமும், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எந்த வித பயணங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் அதன் மூலியமாக சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை வலுப்பெறும். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் கடல் கடந்து நீண்ட நாட்களாக முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சிக்கலாகியே இருந்த அமைப்பு மாறி அதில் பெரிய அளவுக்கு அழைப்பும் அதில் உன்னதமான அமைப்பும் எல்லா விதமான தடைகளும் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுவதுடன் எதிரிகள் உங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு அதிக அளவு காணப்படுவதை கவனமாக கையாளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வயிற்று உபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் இன்று உணவு விஷயத்தில், மருந்து மாத்திரைகள் விஷயத்தில் நிதானத்துடன் இருக்க வேண்டும். ஆவேசப்படாதீர்கள். சோம்பலால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எல்லா விஷயத்திலும் வேலை செய்வர்கள், உடன் வேலை செய்வர்கள், உங்கள் கீழ் வேலை செய்வர்கள் விஷயத்திலெல்லாம் தேவையில்லாமல் அவர்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிட இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையும் கௌரவ குறைவும் ஏற்படாது. தான் உண்டு தன் வேலை உண்டு 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைத்து கொண்டு இருப்பது இன்றைக்கு பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தைரியம், தன்னம்பிக்கை வளர்வதனால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஆதாயத்தை பெற்றுத்தரும். கடல் கடந்து உங்களுக்கு நீண்ட நாட்களாக முடிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் முடிவுக்கு வருவது மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏற்கனவே இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், கொழுப்புகளால் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் மட்டும் நிதானத்துடன் இருப்பதும், மருந்து மாத்திரைகளை தவற விடாமல் அந்த நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வதும் நன்மை தரும். உடற்பயிற்சி மிக மிக முக்கியமாக காணப்படக்கூடிய காலகட்டங்களில் உள்ளீர்கள் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உடலில் உள்ள வேர்வை பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். யோகங்கள், அனுகூலங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அனுகூலங்களில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தைரியம், தன்னம்பிக்கை, அரசு அமைப்பு, தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான அனுகூலங்கள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்த்தி யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் இருந்து உங்களுக்கு சிக்கல்களால் நிவர்த்தி காணப்படுவதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். புது கௌரவம் வருவதற்குண்டான அனுகூலங்கள், ஏற்கனவே இருந்த பழிப்பாவங்கள் எல்லாம் தீர்வதற்குண்டான யோக பலங்கள். அதே சமயத்தில் தேக ஆரோக்கியம் சிறிது குழப்பங்கள் காணப்படுவதனால் அதில் மட்டும் பாரம்பரியமாக உள்ள நோய் உபத்திரத்தில் மிக கவனம். அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவி வார்த்தை பல விதத்தில் நன்மையும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. வார்த்தைகள் கோபதாபம் பட்டால் அது பெருமளவு நஷ்டத்தையும் பெருமளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எல்லாம் கூடி வருகின்ற நேரத்தில் நிதானத்துடன் இருப்பது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, தேக ஆரோக்கியத்தை பேணி காப்பது, பல விதத்தில் அனுகூலங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், அவர்கள் மூலியமாக செல்வாக்கு, அனுகூலங்கள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், புது ஒப்பந்தங்கள், புதிய கௌரவங்கள், அரசு அமைப்பு, தனிப்பட்ட முறையில் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு கடல் கடந்த நல்ல விஷயங்கள், அரசு அமைப்பில், அரசியல் அமைப்பில் புது உத்திகள், புது யோகங்கள், புது அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதை சரியாக முறையாக இன்றைய நாளில் பயன்படுத்தி கொண்டு அதில் முன்னேறுவதுடன் பலருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உச்சஸ்தாயில் வருவதற்குண்டான யோக பலமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய தெரியாத விஷயம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் தர்ஷிகா signing off with the entire team of புத்தம் புது காலை. Bye.
Ah